ஒரு கேள்வி. உங்க ஊதியம் கூடுனா உங்க சேமிப்பும் கூடுதா? இல்ல ஊதியம் கூடுற அதே வேகத்துல உங்க செலவும் கூடுதா? புது ஃபோன், புது மோட்டார் பைக், பெரிய வீடு, வெளியே அதிகமா சாப்பிடுறது, இப்படி ஊதியம் கூடுனாலும் மாச கடைசியில மிச்சம் மட்டும் எதுவும் இல்லைன்னா என்ன பயன்? இதுக்கு தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னு பேரு. அதாவது நம்ம வருமானம் கூடும்போது நம்ம வாழ்க்கை முறைக்கான செலவும் சேர்ந்து கூடிக்கிட்டே போறது தான். அது எப்படி நம்ம சேமிப்பை பாதிக்குது? மதன், முகிலன் இவங்க 2 பேரோட கதையை வச்சு இன்னைக்கு பார்க்கலாம். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இந்த 4 முதன்மையான தூண்களையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீடு, திருமணம், குழந்தைகளோட படிப்பு, ரிட்டையர்மெண்ட், ஒரே ஊதியத்துல குடும்பத்தை எப்படி நடத்தணும், சொந்த தொழிலோட பணத்தை எப்படி பிரிக்கணும், இப்படி நம்ம பண வாழ்க்கையோட பல பெரிய விடயங்களை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பணத்தை நாம எப்படி நடத்துறோங்கிற நடத்தைய பத்தி பார்க்கலாம். ஊதியம் கூடும்போது நம்ம செலவையும் கூட்டணுமா, இல்ல அந்த கூடுதல் பணத்தை வேற மாதிரி பயன்படுத்தலாமா? அத இப்போ பார்க்கலாம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம மதனுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அதோட அவரோட ஊதியம் டபுள் ஆயிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியான விடயம். ஆனா ஒரு கணம் அவரோட சேமிப்பை பார்ப்போம். ஊதியம் டபுள், ஆனா சேமிப்பு இன்னும் 0 தான். எப்படி? ஊதியம் கூடிருச்சு, அப்புறம் எல்லாம் சரியா இருக்கணுமே. இங்க தான் ஒரு கேள்வி. கூடுன ஊதிய பணத்துக்கு வேற என்ன நடந்துச்சு? அதை இப்போ பார்ப்போம். ப்ரமோஷன் வந்ததும் முதல்ல புது மோட்டார் பைக், அதுக்கப்புறம் பெரிய வீடு, அதுக்கப்புறம் புது கேட்ஜெட்ஸ். ஒவ்வொன்றும் தனித்தனியா பார்த்தா பெரிய செலவா தெரியாது. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஊதியம் கூடின மொத்த பணமும் செலவாகிருச்சு. கடைசியில சேமிப்பு 0. இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நம்ம ஊதியம் கூடும்போது இப்போ நம்மால இதை வாங்க முடியும்னு நினைச்சு வாழ்க்கை முறையையும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திக்கிட்டே போறது. சிக்கல் என்னன்னா, வருமானம் கூடினாலும் சேமிக்கிற தொகை கூடாம போயிடும். இதுக்கு தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னு பேரு. ரொம்ப எளிமையா சொன்னா, ஊதியம் கூடுது, அதுக்கேத்த மாதிரி செலவும் கூடுது. அதனால முன்னாடி இருந்த சேமிப்பு நிலை தான் அப்படியே இருக்கும். சில நேரம் ஊதியம் கூடுனாலும் சேமிப்பு கூடாம மாறாக கடன் கூட கூடிடலாம். இதுல இன்னொரு முதன்மையான விடயம், லைஃப் ஸ்டைல உயர்த்திக்கிறது தவறு கிடையாது. ஊதியம் கூடும்போது கொஞ்சம் நல்லா வாழணும்னு நினைக்கிறது இயல்புதான். ஆனா ஊதியம் கூடுற ஒவ்வொரு தடவையும் செலவு மட்டும் கூடிக்கிட்டே போகக்கூடாது. சேமிப்பும் இலக்குகளுக்கான பணமும் அதே நேரத்துல கூடணும். இத மதனையும் முகிலனையும் வச்சு பார்ப்போம். இருவருக்கும் ஒரே அளவு ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கு. மதன் என்ன பண்றாரு? ஊதியம் கூடுனதும் செலவையும் உடனே கூட்டுறாரு. புதிய பொருட்கள், புது லைஃப் ஸ்டைல், அதிக செலவுகள். ஆனா முகிலன் அவர் பழைய லைஃப் ஸ்டைலையே தொடர்றாரு. கூடுதலா வந்த பணத்தை உடனே செலவு பண்ணல. இந்த ஒரு தேர்வு ரொம்ப பெரிய வேறுபாட்டை உருவாக்கும். இருவருக்கும் ஊதிய உயர்வு ஒண்ணுதான். ஆனா அந்த உயர்வை எப்படி பயன்படுத்துறாங்கிறது தான் வேறுபாடு. அடுத்த தடவை உங்க ஊதியம் கூடும்போது உடனே ஷாப்பிங் பண்ணாதீங்க. முதல்ல அந்த கூடுதல் தொகையில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஆட்டோ சேவ் பண்ற மாதிரி வைங்க. அதாவது ஊதியம் கூடுனதும் முழு கூடுதல் தொகையும் செலவுக்கு போகக்கூடாது. முதல்ல சேமிப்பு, அதுக்கப்புறம் செலவு. இது ஒரு சின்ன மாற்றம் தான். ஆனா ஒவ்வொரு உயர்வுக்கும் இதை பின்பற்றினா காலத்தோட சேமிப்பும் வளரும். அதோட உங்க லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்திக்கலாம். அதாவது முழுசா மறுக்க வேண்டாம், முழுசா செலவு பண்ணவும் வேண்டாம். ஒரு சமநிலை வேணும். இப்போ இதே பழக்கம் 5 ஆண்டுகள் தொடர்ந்தா என்ன ஆகும்னு பார்ப்போம். மதன் ஊதியம் கூடுன ஒவ்வொரு தடவையும் செலவை கூட்டிக்கிட்டே போறாரு. அதனால 5 ஆண்டுகள் கழிச்சும் அவரோட சேமிப்பு இன்னும் 0 தான். ஆனா முகிலன் கூடுதலா வந்த பணத்துல ஒரு பகுதியை தொடர்ந்து சேமிக்கிறாரு. 5 ஆண்டுகள் கழிச்சு அவரோட சேமிப்பு 3 லட்சத்துக்கும் மேல போயிருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். உண்மையான தொகை வேறுபடலாம். ஆனா இந்த எடுத்துக்காட்டு ஒரு விடயத்தை தெளிவா காட்டுது. ஊதியம் கூடுறதை காட்டிலும் அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முதன்மையானது. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. உங்களுக்கு 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 10,000 ரூபாயை முழுசா செலவு பண்ணாம 3 பகுதியா பிரிக்கலாம். முதல்ல 5,000 ரூபாய் சேமிப்புக்கு, அதாவது 50%. அடுத்தது 3,000 ரூபாய் லைஃப் ஸ்டைல கொஞ்சம் உயர்த்த, அதாவது 30%. மீதம் 2,000 ரூபாய் ஒரு கோல் ஃபண்டுக்கு, அதாவது 20%. மொத்தம் 10,000 ரூபாய். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இந்த பிரிவு மாறலாம். ஆனா இந்த முறையோட அழகு என்னன்னா, ஊதிய உயர்வை தூய்க்கவும் முடியும், சேமிக்கவும் முடியும். உங்க இலக்குகளுக்காக பணமும் ஒதுக்க முடியும்.
இப்பவே இந்த 3 பழக்கத்தை ஆன் பண்ணுங்க. முதல்ல பே ரைஸ் பர்சன்டேஜ் ஆட்டோ சேவ். ஊதியம் கூடுனதும் கூடுதல் தொகையில ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு தானா சேமிப்புக்கு போகட்டும். அடுத்தது புது செலவுக்கு 30 நாள் காத்திருங்க. ஒரு புதிய போன், புது கேட்ஜெட் இல்ல வேற பெரிய செலவு உடனே வாங்கணும்னு தோணுனா 30 நாள் காத்திருந்து மறுபடியும் சிந்தனை பண்ணி பாருங்க. இன்னும் உண்மையிலேயே தேவைன்னு தோணுதா அப்புறம் முடிவு எடுக்கலாம். மூணாவது, ஆண்டுக்கு ஒரு தடவை உங்க செலவுகளை திரும்பி பாருங்க. எந்த செலவு தேவையானது, எது பழக்கத்தால நடக்குது, எதை குறைக்கலாம்னு பாருங்க. இந்த மூணும் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க உதவும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 3 படி பண்ணுங்க. முதல்ல அடுத்த ஊதிய உயர்வு வரும்போது எவ்வளவு விழுக்காடு ஆட்டோ சேவ் பண்ணணும்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. அடுத்தது, புது செலவு பண்றதுக்கு முன்னாடி 30 நாள் காத்திருங்க. அந்த ஆசை 30 நாளுக்கு பிறகும் இருக்கா அப்புறம் முடிவு பண்ணலாம். கடைசியா, ஆண்டுக்கு ஒரு தடவை உங்க லைஃப் ஸ்டைலை ரிவ்யூ பண்ணுங்க. ஊதியம் கூடுன அளவுக்கு செலவு மட்டும் கூடுதா இல்ல சேமிப்பும் கூடுதா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்ல. இங்க ஒரு முதன்மையான விடயம் இருக்கு. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுன்னா கஞ்சத்தனமா வாழணும்னு பொருள் இல்ல. ஊதியம் கூடுனதும் ஒரு நல்ல போன் வாங்கலாம், நல்ல வீட்டுக்கு மாறலாம், நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் மேம்படுத்தலாம். ஆனா அதோட சேர்ந்து சேமிப்பும் கூடணும், எதிர்கால இலக்குகளுக்கான பணமும் கூடணும். ஏன்னா ஊதியம் கூடினாலும் ஒவ்வொரு மாசமும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டே இருந்தா நம்ம கையில மிச்சம் எதுவும் இருக்காது. ஆனா பழைய லைஃப் ஸ்டைல கொஞ்ச காலம் தொடர்ந்து கூடுதலா வந்த பணத்துல ஒரு பகுதியை சேமிச்சா அதுதான் உண்மையான பொருளாதார விடுதலைக்கு நம்மளை நெருக்கமா கொண்டு போகும். ஊதியம் உயர்ந்ததும் செலவு மட்டும் உயரக்கூடாது, நம்ம நிம்மதியும் நம்ம சேமிப்பும் நம்ம வளர்ச்சியும் உயரணும். சுருக்கமா இன்னைக்கு 3 விடயங்களை பார்த்தோம். முதல்ல ஆட்டோ சேவ் பர்சன்டேஜ். ஊதிய உயர்வு வந்ததும் ஒரு பகுதியை முதல்ல சேமிங்க. அடுத்தது 30 நாள் காத்திருங்க. புது செலவு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கொடுத்து சிந்தனை பண்ணுங்க. கடைசியா இயர்லி ரிவ்யூ. ஆண்டுக்கு ஒரு தடவை உங்க லைஃப் ஸ்டைலை திரும்பி பாருங்க. ஊதியம் கூடினா லைஃப் ஸ்டைல் மட்டும் கூடக்கூடாது, சேமிப்பும் கூடணும். இதுதான் இன்னைக்கான நம்ம பாடம். இதோ நம்ம பயணம் இன்னொரு முதன்மையான இடத்துக்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு, கோல் பிளானிங், லைஃப் ஸ்டைல் பிளானிங், மணி பிஹேவியர், இப்படி நம்ம பண வாழ்க்கையோட பல விடயங்களை பார்த்தோம். ஆனா இவை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா நம்ம கையில என்ன இருக்கணும்? ஒரு தெளிவான மணி ரோட் மேப். அதுதான் 50வது வீடியோ. 50 பாடங்கள் ஒரே பாதை. நம்ம பண வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான மணி ரோட் மேப்பை அடுத்த வீடியோல ஒன்னா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்க. 50வது வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஊதியம் கடைசியா எப்போ கூடுச்சு? அந்த உயர்வுல சேமிப்பு கூடுச்சா இல்ல செலவு மட்டும் கூடுச்சா? உண்மையை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, அடுத்த ஊதிய உயர்வு வந்தா நீங்க முதல்ல எதை கூட்ட போறீங்க? சேமிப்பையா செலவையா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல பகிருங்க. இந்த வீடியோ லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை புரிஞ்சுக்கிற ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸை எளிமையா புரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம 50வது வீடியோ ஒரு வழக்கமான அடுத்த வீடியோ இல்லை. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா பாடங்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மணி ரோட் மேப். அதனால 50வது வீடியோவை தவற விடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும், உங்க பணம் உங்க பாதை.